சொத்து குவிப்பு வழக்கில் நாளை தீர்ப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு சூழ்நிலையில் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் கணபதியிடம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். கணபதி, உச்சநீதிமன்றத்தில் நாளை தீர்ப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறதே, விவரங்கள் என்ன? சென்ற வாரம் இது குறித்து கர்நாடக அரசு தரப்பு வழங்குகிறார் துஷ்யந்த் தவே உச்சநீதிமன்றத்திலே விசாரித்திருந்தார். அதாவது இந்த வழக்கின் விசாரணை முடிந்து இத்தனை மாதங்கள் உருண்டோடிவிட்டன, தீர்ப்பு எப்போது வரும் அதை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியான பினாக்கி சந்திர கோஷ் இன்னும் ஒரு வாரம் காத்திருங்கள் என்று சொன்னார். அதாவது ஒரு வாரம் காத்திருங்கள் என்பது இன்னும் ஒரு வாரத்திலே தீர்ப்பு வரும் என்று பொருள்படும் என்று வழக்கறிஞர்கள் அர்த்தம் எடுத்துக்கொண்டார்கள். அதன்படியே இந்த வாரம் அந்த தீர்ப்பு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்த வழக்கை விசாரித்த அமர்வின் இன்னொரு நீதிபதியான அமிதாவ ராய் விடுமுறையில் சென்றிருந்தார். ஆகவே அவர் தற்போது தீர்ப்பை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்றும், அவர் திங்கட்கிழமை வரை விடுமுறையில் இருப்பதால் அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற வட்டாரங்கள் தகவல் அளித்திருக்கின்றன. ஆகவே நாளை தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவே அது பற்றிய விவரம் பட்டியலில் உச்சநீதிமன்றம் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிகவும் முக்கியமான தீர்ப்பு என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த வழக்கிலே தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இல்லை என்பதால் அவர் மீதான குற்றங்களுக்கு தண்டனை என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. அவரை விடுவிப்பதோ அல்லது அவர் குற்றவாளி என்று அறிவிப்பதோ எப்போதும் இப்போது சரியாக இருக்காது என்பதால் அவர் பெயரை இந்த வழக்கிலிருந்து உச்சநீதிமன்றம் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களுக்கான தீர்ப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரையல் நீதிமன்றத்திலே ஜெயலலிதா உள்ளிட்ட அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டிலே அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருந்தது. ஆகவே 2 கட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு இப்போது இறுதி கட்டமாக உச்சநீதிமன்றத்திலே விசாரணை நடந்து முடிந்து தீர்ப்பு வர இருக்கின்ற நேரத்திலே இந்த தீர்ப்பு அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அது தவிர தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் சசிகலா அவர்கள் இந்த தீர்ப்பிலே என்ன மாதிரியான முடிவு வருகிறது என்பதை பொறுத்தே அவர் முதலமைச்சராக வருவாரா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படக்கூடும் என்பதால் இன்னும் ஆவலுடன் இந்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. கணபதி, யார் யார் கொண்ட அமர்வின் கீழ் இந்த தீர்ப்பு வெளியாக இருக்கிறது? நீதிபதிகள் பினாக்கி சந்திர கோஷ் மற்றும் அமிதாவ ராய் தான் இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தீர்ப்பை தயார் செய்து கொண்டிருந்த போதே எப்போது இந்த வழக்கின் தீர்ப்பு வெளிவரும் என்று மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மூத்த நீதிபதியான பினாக்கி சந்திர கோஷ் இன்னும் ஒரு வாரத்திலே தீர்ப்பு வரும் என்பதை வலியுறுத்தி தெரிவித்திருந்தார் உச்ச நீதிமன்றத்திலே. ஆகவே நாளை இந்த தீர்ப்பு வெளிவரும் போது இது குறித்த முக்கியமான விவரங்களை, அதாவது முழு தீர்ப்பு அல்லாமல் மிகவும் முக்கியமான அதன் முக்கிய குறிப்புகளை மட்டும் நீதிபதி பினாக்கி சந்திர கோஷ் நீதிமன்றத்திலே படிப்பார் என்றும், அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் முழு விவரங்களையும் தன்னுடைய வெப்சைட்டிலே வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த வழக்கின் தீர்ப்பை பொறுத்தவரை விசாரணை நடத்தி முடித்தவர்கள் நீதிபதிகள் பினாக்கி சந்திர கோஷ் மற்றும் அமிதாவ ராய் அவர்கள் தான் தற்போது தீர்ப்பை வெளியிடுவார்கள் என்று மிகவும் ஆவலுடன் அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். கணபதி, பரபரப்பான தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழல்ல சொத்து குவிப்பு வழக்கினுடைய தீர்ப்பும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கினுடைய பின்னணியை ஒரு முறை சொல்லுங்கள். சொத்து குவிப்பு வழக்கு என்பது இத்தனை காலமாக நடந்து வருவது அனைவருக்குமே தெரியும். தமிழகத்திலே இந்த வழக்கை நடத்துவதற்கு உகந்த சூழ்நிலை இருக்க முடியாது. ஏனென்றால் தமிழகத்திலே அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதாவை முதலமைச்சராக வந்துவிட்டார். அவருக்கு எதிராகவே வழக்கு விசாரணை எப்படி நடத்த முடியும் என்கிற காரணத்தால் தான் இந்த வழக்கின் விசாரணை கர்நாடகாவுக்கு மாற்றப்பட்டது. கர்நாடகாவில் உள்ள ட்ரையல் நீதிமன்றம் இந்த விசாரணையை முழுமையாக நடத்தியது. அதன் பிறகுதான் நீதிபதி குன்ஹா அவர்கள் அளித்த தீர்ப்பிலே முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா மற்றும் அனைவரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வெளியானது. இதைத் தொடர்ந்து அவர்கள் அங்கே உள்ள பரப்பன அக்ரகார சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். பின்னர் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் மூலமாக பிணை கிடைத்தது. அதன் பிறகு மேல்முறையீட்டிலே உயர்நீதிமன்றத்திலே கர்நாடக நீதிமன்றம் அவர்கள் அனைவரையும் விடுவித்தது. அதை எதிர்த்து பின்னர் கர்நாடக அரசு
உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தது. அந்த வழக்கின் விசாரணை முடிந்து தற்போது தீர்ப்பு வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கணபதி, இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசலாம். முன்பாக